எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரொம்ப பழமாக இல்லாமல் ஓரளவுக்கு காயாக இருக்கக்கூடிய கொய்யா வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக கொஞ்சம் காய்வெட்டாக இருக்கக்கூடிய கொய்யா வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கட்டிகளோட அளவு வந்து குறையிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா. ஒரு ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இல்லை வந்து ஒரு ஆரஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ஒரு கொய்யா பழத்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கொய்யாவோட இலைகளை வந்து நல்லா மென்று சாப்பிடலாம். அந்த மாதிரி மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மையினால உங்களுடைய ஈறுகள் வந்து பலப்படும். ஸோ அந்த ஈறுகளுக்கு உள்ள போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து குறையும். பல் சொத்தையோட அளவும் வந்து குறையும். பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்கள் அதிகமாக வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வர்றதுக்கு நம்ம உடம்புல இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாகிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த கொய்யாவோட விதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை சித்த மருத்துவர் ஜெயரூபா. இன்னைக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு என்ன வகையான காய்கறிகள் எடுத்துக்கணும், என்னெல்லாம் பழங்கள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம். இந்த கொய்யா அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் தான் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழம். ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக நமக்கு தெரியறது இல்லை. ஒரு ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இல்லை வந்து ஒரு ஆரஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ஒரு கொய்யா பழத்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொய்யா அப்படிங்கிறது காமனா என்ன நம்ம எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா கொய்யா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கொய்யா வந்து இன்னும் நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. முக்கியமா உங்க தோல் நல்லா வந்து பளபளப்பா இருக்கணும், கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராம இருக்கிறதுக்கு, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் இந்த கொய்யா பழத்தை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த கொய்யா வந்து ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு இதனுடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளை விட 3 மடங்கு அதிகமாக வந்து இருக்கு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ரொம்ப பழமா இல்லாம ஓரளவுக்கு காயா இருக்கக்கூடிய கொய்யா வந்து எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து கொடுக்கக்கூடிய கேலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கொழுப்பு செல்களை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே வந்து நீங்க கொய்யா வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கொய்யால கிட்டத்தட்ட 60 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த சாட்டிட்டி பசி உணர்வு அப்படிங்கிறத குறைச்சு ஒரு திருப்தியான மனநிலையில வந்து உங்களுக்கு வச்சிருக்கும். அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காயா இருக்கக்கூடிய கொய்யா வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கிறது, பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலரா கொய்யா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ளீடிங் நிறைய இருக்கு அப்படின்னா துவர்ப்பான உணவுப் பொருட்கள் வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அதிகப்படியான ப்ளீடிங் அப்படிங்கிறது குறையும். ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலரா கொஞ்சம் காய்வெட்டா இருக்கக்கூடிய கொய்யா வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கட்டிகளோட அளவு வந்து குறையிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு, நம்மளுடைய சுகர் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து பசி உண்டாகும். அந்த பசி உணர்வை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு கொய்யாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து நல்லது. பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல உண்டாகக்கூடிய வலி டிஸ்மெனோரியா, இதற்கு அந்த கொய்யா இலையோட கஷாயம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். கொய்யா இலை வந்து ஒரு 5 to 6 இலை அதை வந்து ஒரு டீ மாதிரி வந்து வச்சு எடுத்துக்கும் பொழுது நம்ம அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளையும் கர்ப்பப்பை தசைகளையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. இதன் மூலமா வந்து இந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வலிகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதனால அந்த டைம்ல நீங்க வந்து கொய்யா எடுத்துக்கிட்டாலும் நல்லது, கொய்யா இலை கஷாயமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கொய்யால அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிகப்பு கொய்யா அப்படிங்கிறதுல வந்து இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் வந்து இருக்கிறதுனால இந்த சிகப்பு கொய்யா கொஞ்சம் காயா இருக்கும் பொழுது ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா. நீங்க ஆப்பிள் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து மாம்பழமோ வாழைப்பழமோ எடுத்துக்கும் போது அதுல வந்து கார்போஹைட்ரேட்
அதிகமா இருக்கும், இனிப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரை வந்து கரெக்டா பேலன்ஸ்டா வச்சுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் கொய்யா எடுத்துக்கும் போது உங்களுடைய சர்க்கரை வந்து கரெக்டான முறையில பேலன்ஸ்டா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சர்க்கரை நோயினால வந்து ரொம்ப நாளா பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளால அவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற பக்க விளைவு வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப நாளா சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்களுக்கு அவங்களுடைய குடலோட அசைவியக்கங்கள், பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடல் வந்து நல்லா சுருங்கி விரிஞ்சு மலத்தை வெளியேறக்கூடிய அந்த தன்மை. ஸோ இதனுடைய அந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாடும். ஏன்னா அந்த குடலுக்கு போகக்கூடிய நரம்புகளையும் வந்து அதீதமான சர்க்கரை வந்து பாதிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இங்க கொய்யா எடுத்துக்கும் பொழுது இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராம தடுக்கும். ஸோ அடுத்ததா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் சி சத்து ரொம்பவே அவசியம். வைட்டமின் சி சத்து தான் வந்து அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தேவையான அந்த கொலாஜன்ஸை வந்து உற்பத்தி பண்ணும். அதற்கு நமக்கு வைட்டமின் சி வந்து அவசியம். ஆப்பிள்ல அதே மாதிரி ஆரஞ்சுல இருக்கிறத விட 3 மடங்கு அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து கொய்யால இருக்கு. அதனால நீங்க ரெகுலரா கொய்யா எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தோல் வந்து நல்லா பளபளப்பாகவும் அதே மாதிரி தோல் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வறட்சி இல்லாம ஆரோக்கியமா வந்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய கொய்யா வந்து கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கும் கொய்யா வந்து நீங்க எடுத்துக்கிறது பாருங்க. அந்த கொய்யா வந்து நல்லா காயா ஒரு காய் வெட்டா நம்ம சொல்லுவோம். ஸோ பழமாவும் இல்லாமல் காயாவும் இல்லாமல் காய் வெட்டா இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். இதே மாதிரி அடிக்கடி வந்து பல்வலி பல் சொத்தையினால பாதிக்கப்படுறவங்க வந்து இந்த கொய்யாவோட இலைகளை வந்து நல்லா மென்று சாப்பிடலாம். அந்த மாதிரி மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மையினால உங்களுடைய ஈறுகள் வந்து பலப்படும். ஸோ அந்த ஈறுகளுக்கு உள்ள போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து குறையும். பல் சொத்தையோட அளவும் வந்து குறையும். கிராமங்களில் இன்னும் கூட வந்து பல்வலி வந்தால் கொய்யா இலைகளை மென்று சாப்பிட்றத வந்து ஒரு வழக்கமாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த கொய்யா இலைகளோட அந்த தளிரை வந்து நல்லா வந்து மென்று சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கொய்யாவோட விதை, இந்த விதையில வந்து நிறைய நறுமண எண்ணெய் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த விதையை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து அதிகமாக சர்க்கரை எல்லாம் சேர்க்காம அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த எசென்சியல் ஆயில், ஸோ இது வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுக்கறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். நிறைய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் எரிச்சல் மாதிரியான நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கொய்யாவோட விதைகளோட சேர்த்து நல்லா அரைச்சு வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்கள் அதிகமாக வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வர்றதுக்கு நம்ம உடம்புல இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாகிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த கொய்யாவோட விதைகள், இந்த விதைகளில் வந்து இந்த நறுமண எண்ணெய் இருக்கிறதுனாலையும் எசென்சியல் எண்ணெய் வந்து இருக்கிறதுனாலையும் இந்த விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய மார்பக வலிகளையும் குறைச்சிக்கலாம். கொய்யா பழங்களை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. அது கொஞ்சம் வந்து காயா இருந்தது அப்படின்னா நல்லது. ஏன்னா முழுவதுமாக பழமாக மாறிடுச்சு அப்படின்னா அதில் அதிகப்படியான சர்க்கரை சத்து மட்டும்தான் வந்து இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் காயா இருக்கும் பொழுது அதை நல்லா கடிச்சு சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் வயதான நபர்கள் முக்கியமாக அந்த விதையில் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம். பட் எல்லா பழங்களையுமே கடிச்சு சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக இந்த விதைகள் அப்படிங்கும் போது நிறைய பேரால் கடிச்சு சாப்பிட முடியாது. வயதான நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சரியாக செரிமானமாகாமல் மலத்தோடையே வந்து வெளியிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் மட்டும் நீங்கள் வந்து அதை நல்லா வந்து அரைச்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக பெண்கள் கொய்யா வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், பிசிஓடி, அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று, ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க கொய்யாவை வந்து பயன்படுத்தும் பொழுது அது வந்து நம்மளுடைய இந்த ரத்த குழாய்களில் நெகிழ்வு தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த துவர்ப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த ரத்த குழாய்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது.
ஸோ இதன் மூலமாக ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்து கொய்யாவை வந்து பயன்படுத்தலாம். இது விலை கம்மி, இதனுடைய நம்ம நாட்டில் தான் வந்து இது கிடைக்குது, அதனால வந்து இதுக்கு அதிகப்படியான ஒரு மதிப்பை நம்ம வந்து கொடுக்குறது. ஆனால் நிறைய உடல் அளவில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே மூட்டுக்கு மூட்டு வலி வர்றது, இல்லை வந்து தலைவலி மாதிரியான விஷயங்கள், சரியாக பசி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்கிறதுனால ரெகுலராக ஒரு கொய்யா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான நபராக இருக்கலாம்.